அதாவது வெளி வாழ்விலே சமாதானமாக இருப்பதாக நாம் காட்டிக்கொண்டால், இன்றைக்கு அநேகர் அப்படிதான் வெளியே பார்க்கச்சுமே தான் ரொம்ப சிரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப பார்க்க இவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் போல் இருக்குன்னு நமக்கு தெரியும். டிவிகளில் திரைகளிலும் பார்க்கும்பொழுது சிலவங்களாம் பயங்கரமாக சிரிச்சு பேட்டி கொடுப்பாங்க, பேசுவாங்க. வெளியேருந்து பார்க்கறதுக்கு அவங்களாம் ரொம்ப அப்பா இவங்க தான்ப்பா ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படி பார்க்க தோணுங்க. ஆனால் உண்மையிலே அநேக பேர்னால் ரொம்ப விரலிட்டு என்றவங்க தான் சமாதானமாக வாழ்கிறாங்க. எல்லோருமே சமாதானம் இல்லாமல் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது வாழ்விலே மெய் சமாதானம் இல்லை என்றால் அது நமது இருதய சிந்தனைகளை வெகுவாக பாதிக்கிறது. இதனால் மனிதன் பயமும் திகிலும் அவனை ஆட்கொண்டு செயலற்று போகிறவர்களாக இருக்கிறார்கள். செயலற்ற ஒரு மனிதனை எதிரி வெகு லகுவில் தாக்கிவிடுவான். அதனால்தான் கிதியோன் அவ்வளவாக பயந்திருந்தான். ஆனால் சமாதானத்தின் தேவன் அவனை திடப்படுத்தினார். கிதியோன் பெற்ற சமாதானத்திலும் அதிகமான திடன் இன்று நாம் பெற்று பயமின்றி முன்னேறி செல்ல வேண்டுங்க.